போடுறாங்க அப்படிதானே. அந்த காலத்துல கொலுசு அப்படின்னா பெண் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள போட்டுட்டு நடக்கும்போது மகாலட்சுமி நடக்குது, நம்ம வீட்டுல ஒரு பெண் குழந்தை லட்சுமி குடியிருக்கா, அந்த மாதிரி பிள்ளைங்களை ரொம்ப நிறைய தெய்வங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்களாம் பெரியவங்க. சரியா, அந்த ஜல் ஜல் சத்தத்துக்குலாம் எங்க அம்மா, அந்த பிள்ளைகளை பாருங்க, பொம்பளை பிள்ளைகளை எங்க அம்மா மாதிரி என் பிள்ளை, அம்மா மாதிரினா நம்மள இல்ல, பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒப்பிட்டு சொல்லுவாங்களாம், எங்க அம்மா மாதிரி என் பிள்ளை இருக்கு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெரியவங்க இல்லாத வீட்லயும் அந்த குழந்தை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஸோ பெண் குழந்தைகளை ஒரு சில இதில் பெண் குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பெண் சிசுக்கொலை ஒரு சைடில் நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்தாலும் இப்போ நிறையவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் பெண் பிள்ளைங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமியாக தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்பட்டுட்டு இருக்காங்க. சரியா, அதனால முன்னாடிலாம் ஜல் ஜல்னு பிள்ளைங்க போடும். ஆனால் இப்போ நிறையவே குறைச்சிட்டீங்க. அப்படியே நைஸாக நூல் மாதிரி இருக்கிற மாதிரி, அதுலேயும் முத்து முடிக்கோன்னு இருக்கணும், சில பேர் முத்தே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டிங்க. பட் நிறைய கிராமங்கள் உள்ள பிள்ளைலாம் பார்க்குறோம். இன்னும் நான் எங்கள் ஸ்கூல்லலாம் ஒரு சில பிள்ளைங்க கொலுசு போட்டு வருவாங்க, பார்த்துருக்கேன். நிற சலங்கையாக போட்டுட்டு வருவாங்க. எனக்கும் இந்த நிறசலங்கை கொலுசு இருக்குது பார்த்தீங்களா, அது போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன பிள்ளைல ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கும்போது நிறசலங்கை கொலுசை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 5 முத்து கொலுசு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே நீங்கள் எல்லாரும் இப்போ எந்த மாதிரியான கொலுசு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சிம்பிளான டைப்பில் போட்டிருக்கீங்களா, இல்லை நிறசலங்கை ஜல் ஜல்லு சத்தங்கைக்குள்ளையும் அந்த மாதிரி? இப்போ ரேட்டுமே கூடி போச்சு, இருந்தாலும் நீங்கள் என்ன மாதிரி போட்டிருக்கீங்க, இல்லை ரொம்ப சிம்பிளாக சத்தமே கேட்காத மாதிரி போட்டிருக்கீங்களா அப்படிங்க. நான் குட்டியாக தான், குட்டியாக சிம்பிளாக 3